வரும், உனக்கு நல்ல லைஃப், நீ செட்டில் ஆயிடலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. அவங்க எது சொல்லியுமே இவர் கேட்கல. இவர் பிடிவாதமா இருக்கிறாரு. அப்புறம் ஒரு கட்டத்துல அவங்க அப்பா வந்து பயங்கரமா திட்டி விட்டுறாரா, நாங்க இத்தனை சொல்றோம், நீ கேட்கவே மாட்ற, எங்களை பத்தி நீ யோசிக்கவே மாட்ற, யோசிக்காதனாலதான் நீ போய் அங்க போய் இந்த மாதிரி நான் நடிக்கணும் இது பண்ணணும்னு சொல்ற. அப்படி நடிக்கணும்னு நீ போய் இது பண்ண அப்படின்னா உன்கிட்ட இருக்கிற காசும் போயிரும், உன்னோட செலவுக்கு கூட உன் கையில காசு இல்லாம போயிரும். அந்த அளவுக்கு நீ வந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தேடிட்டே இருக்கணுமே தவிர வாய்ப்பு வந்து உன்னை தேடி வரவே செய்யாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவரும் மனசு அப்செட் ஆயிட்டு நான் இனிமே இங்க வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியில சண்டை போட்டுட்டு சென்னைக்கு திரும்ப வராரு. ஐடி ஜாப்பையும் வந்து ரிசைன் பண்றாரு. ரிசைன் பண்ணிட்டு ஃபுல் டைமா வந்து பாக்கு மட்டை தயாரிக்கும் மிஷின் கிடைக்கும், அதற்கான ரா மெட்டீரியல்ஸையும் வருடம் முழுதும் நாங்களே சப்ளை செய்து வருகிறோம், நீங்கள் செய்யும் தட்டுகளை நாங்களே எடுத்துக்கொள்கிறோம், அதற்கான லோன் வசதியும் செய்து தருகிறோம்.